இது திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உள்பட்டது தான் அந்த சம்பவம் நடந்த இடம். ஃபஸ்ட்டு திருப்புவனம் போலீஸ் விசாரித்து விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தனிப்படை வந்து விசாரிச்சாங்க அடுத்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? திருப்புவனம் போலீஸ் விசாரித்த மாதிரியே தெரியலையே. விசாரித்து ஒரு நாளில் விட்டுட்டாங்க, அதுக்கு அடுத்து இந்த ஸ்பெஷல் டீம் வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அந்த காவல் நிலையத்திலேருந்து யார் ரிப்போர்ட்டை வாபஸ் அந்த வாங்கினாங்க, அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சாங்களா, சிஎஸ்ஆர் போட்டாங்களா, இப்போ சொல்கிறாங்க சிஎஸ்ஆர் போட்டாங்க, முதல்ல சொல்கிறாங்க சிஎஸ்ஆரே போடலை அப்படிங்கிறாங்க, இப்போ சிஎஸ்ஆர் போட்டாங்க. அப்போ யார் சிஎஸ்ஆர் போட்டாங்க அவர் விசாரிக்கணும் இல்லையா? அந்த சிஎஸ்ஆர் போட்டது ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம், ரைட்டராக கூட இருக்கலாம், சப் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கணும்ல, அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்க விசாரிக்கணும்ல. இப்போ தனிப்படை வந்து எப்படி வந்தாங்க, யார் உத்தரவில் வந்தாங்க? நிச்சயமாக டிஎஸ்பி உத்தரவு தான் வந்திருப்பாங்க, ஏன்னா அவர் கண்ட்ரோல் தான் அவங்க இருக்காங்க. அப்படி வந்தவங்க ஒருத்தர் சந்தேகப்பட்டு விசாரித்தவொடனே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சார் வந்துட்டோம், சம்மந்தப்பட்ட நபர் இருக்கார், அவரை செக்யூர் பண்ணிட்டோம், அவரை கேட்டால் இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு அவரை எப்படி விசாரிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை கொடுத்த அதிகாரி யார்? இந்த மாதிரி அவங்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடித்து விசாரிக்க சொன்னாங்களா? அப்படி சொல்லியிருந்தா யார்? ரெண்டாவது, அந்த கோசாலையில் வச்சு அடித்து தான் கடைசியில் நடந்திருக்கு. அதை வந்து அந்த கோயில் எல்கைக்குள்ளேயே அந்த ஏசி, அறநிலையத்துறை ஏசியோட ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸோட கழிவறை, அந்த கழிவறையிலிருந்து அந்த ஜன்னலிருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த கேமரா தான் வந்து இதாக இருக்குது. இது தவிர அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுலேயும் இருக்கும். அதை வந்து யாரோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத விசாரிக்கணும். இதில் வந்து புகார் கொடுத்தாங்க இல்லையா, அந்த புகார் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வயதான அம்மாவுக்கு வந்து ஏதோ ஸ்கேன் எடுக்க போனதாகும், இல்லை விசாரணையில் தெரிய வந்தது சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நகைகளை கழட்டி வச்சதாகவும், ஸ்கேன் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இங்கே கோயிலுக்கு வந்துட்டாங்க, அதனால் அந்த பேக்கில் போட்டு வச்சது பின்னாடி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல.